ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனிடிஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து கொஞ்சமாக கல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு கொஞ்சமாக கல்லெண்ணெய் விட்டுட்டேன். இந்த காஞ்சதும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். அது கூட வந்து எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கலாம். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா பொருள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அதாவது கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இது கூடயே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நம்ம இது கூடயே வந்து தக்காளியும் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம்லாம் வந்து கொஞ்சமாக போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், நல்லா இது வந்து வதங்க விடுங்க. இது நல்லா வதங்கினது கொத்தமல்லியும் புதினாவும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதங்க விடுங்க. மறுபடியும் இது வந்து நல்லாவே வதங்கி வந்துருச்சு, பாருங்கன்னா தெரியும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணி வச்சுக்கலாம்னா தண்ணி ஊற்றிடலாம். அதாவது உலைக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுமோ அந்த தண்ணி தான் ஊற்ற போகிறோம். அது கூடயே நம்ம தயிரை போட்டு நல்லா கலக்கி விட்டு அப்புறமா தான் நம்ம வந்து தண்ணி ஊற்ற போகிறோம். இப்போ தயிரை வந்து மிக்ஸ் பண்ணும் போது ரொம்ப நல்லா வந்து ஒரு புளிப்பு தன்மை கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து தயிர் ஊற்றுறோம். இப்போ பார்த்திங்கன்னா தயிரில் ஊற்றியாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா நல்லா வந்து கலரியாச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். அதாவது சாப்பாட்டுக்கு நம்மளுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அதே அளவு தான். நம்ம சாதாரண பொன்னி அரிசியில் தான் செய்ய போகிறோம். அதனால் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் வெட்டி வச்சுருக்க நீளமாக வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் விட்டுட்டு நல்லா ப்ரௌனிஷாக ஆனோடனே நம்ம அந்த வெங்காயத்தை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுங்களும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உலை கொதிச்சிடுச்சு. ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம அரிசியை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து அரிசியை தான் போட்டுட்ருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து வெந்துட்டுருக்கு. வெங்காயத்தை நல்லா இது பண்ணிகிட்ருக்கு. இதுக்கு விசில் போட்டாச்சு. எப்போவும் அரிசிக்கு நம்ம எவ்வளோ வேக விடுமோ அதே அளவுக்கு வேக விட்டால் போதும். அதாவது ஒரு ரெண்டு விசில் விட்டாவே நல்லா வந்து சாப்பாடு வெந்துடும். இப்போ வந்து நான் சிக்கனை மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒன்றுமே இல்லை, வெறும் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, மிளகுத்தூள் அதை மட்டும் போட்டு நல்லா சிக்கனை மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கனை வந்து மேக்னேட் பண்ணி ஒரு 1 ஹவர் ஆச்சு நல்லா வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயத்தை நல்லா எடுத்தாச்சு. வெங்காயம் வந்து இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆனோன்னு தான் நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கணும். இது வந்து ரொம்பவே நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அதே எண்ணெயில் சிக்கனை நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதே எல்லாத்தையும் போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டு நம்ம பொரித்து நல்லா எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கனை வந்து மூடி வச்சிடணும். நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சிடுச்சு. இதை நம்ம மறுபடியும் திருப்பி போட்டு மறுபடியும் நல்லா வந்து பொரிய விட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது சூப்பரான ஒரு டிஷ் தான். பாருங்கள், சிக்கனும் நல்லா வந்து அந்த எண்ணெயிலே வந்து வதங்கி நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கனு எண்ணெயிலே வந்து இது சிக்கனை வந்து நம்ம பொரித்து எடுக்க போகிறோம். ரொம்ப எண்ணெய் ஊற்றாமல் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றுனீங்கன்னாவே போதும். அதை கொஞ்சம் நேரம் நல்லா சிம்மில் நல்லா இது விடுங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 2 விசில் வந்து சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா ஒரு கலக்கி விடுங்க. ஏன்னா அடியில் மசாலாலாம் இருக்கும். குக்கரில் வைக்கிறங்காட்டி நல்லா ஒரு அடியில் இருக்கிறதுல பெரட்டி விடுங்க. பெரட்டி விட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும். இப்போ இது மேலே நம்ம சிக்கனையும் அந்த வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? வெங்காயத்தை கொஞ்சமாக போட்டுட்டு சிக்கனையும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? வெங்காயம் வந்து இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் போட்டு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது மேலே பார்த்திங்கன்னா நம்ம சிக்கனையும் போட்டு அடுப்பை வந்து ஃப்ளேம் இல்லாமல் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே குக்கரை நம்ம அந்த சூட்லேயே வந்து மூடி வச்சிட்டோம்னாக்கா ரொம்பவே சூப்பராக வெந்துடும். இந்த மாதிரி ஒரு பிரியாணி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.